என் வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நசுங்கி நூடுல்ஸான இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி வரவே கூடாதுன்னு நினப்பேன். ஆனால் விதி பார்த்தீங்கன்னா என்னை வர வைக்கிது. எதனால நான் இங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டிசி ப்ரொவிஷனல்லாம் வாங்கிட்டு போகலாம் தான் இங்கே வந்திருக்கேன். இதான் நான் படித்த இன்ஜினியரிங் காலேஜ். ரொம்ப பயங்கரமானதும் ரொம்ப பெருமையானதும் கூட. அப்புறமேட்டு இந்த சேரில் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் எங்கள் காலேஜோட சேர்மேன். நான் பார்த்தீங்கன்னா என்னை ஏதோ புதுசாக காலேஜில் சேர்த்த மாதிரி எனக்கு நானே ஒரு பிஜிஎம் போட்டுட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்படி நடந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்ம பிரின்ஸிபல் ரூம் தான் இருக்கும். அதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரூம் இருக்கும். இந்த ரூமில் தான் செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் அப்புறம் மார்க் ஷீட்லாம் வச்சுருப்பாங்க. இந்த 2 ரூமுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்குன்னு அதுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. 4 வருஷமாக அந்த காலேஜில் படித்தேன். ஒரு தடவை கூட இந்த மிஷினை யூஸ் பண்ணதே இல்லை. காலேஜ் படித்தப்போ தான் யூஸ் பண்ணல, இப்போ யூஸ் பண்ணலாமே நானும் ஏதோ பட்டன் அழுத்தி பார்த்தேன், ஏதோ பேப்பர் மாதிரி வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எங்கள் காலேஜோட பைக் பார்க்கிங்கு. ₹1,00,000 செலவு பண்ணி இந்த வண்டியை அந்த வெயிலில் நிப்பாட்டி வச்சுட்டு அதை பார்க்குற வேதனை இருக்குது பார்த்தீங்களா, சொல்லவே முடியாது. இவெல்லாம் போட்டுட்டு பலன்னு துண்ணூறுலாம் வச்சுட்டு பயபக்தியோட காலேஜுக்கு போனேன். அங்கே போனால் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, இன்னும் வரலன்ட்டான் என் ப்ரொவிஷ்னலு. ₹100 பெட்ரோல் வேஸ்ட்டானது தான் மிச்சம். என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே விளங்காது கைஸ், எனக்கு ஒன்றுமே விளங்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.